பகுதிகளில் உள்ள படகுகள் கப்பல்களில் அந்த சல்பேட் வாயு கசிந்ததால் தான் இந்த வாயு கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், இருமல் மற்றும் கண் எரிச்சல், சுவாசிப்பதற்கு சிரமம், மூச்சு திணறல், தோல் அரிப்பு என பல்வேறு விதமான உடல் உபாதைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வாந்தி வருவது போன்ற ஒரு சூழ்நிலை, குமட்டல் மற்றும் அங்கு தோல் எரிச்சல் மற்றும் இது தவிர அவர்களுக்கு கண் எரிச்சல், அது கண் எரிச்சலும் புகை மூட்டத்தினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பாதிப்புகளால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். வாயு கசிவால் இந்த சிரமம் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புகை மூட்டத்தால் தலைமைச் செயலகத்தின் வெளிப்பகுதியில் நின்றிருந்த மக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் ஆகியவற்றால் மக்கள் பாதிக்கப்படுவதாக ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருமல் மற்றும் கண்ணெரிச்சல், இது தவிர அவர்களுக்கு தோல் எரிப்பு ஆகியவை ஏற்பட்டிருப்பதால், இந்த அரிப்பு ஏற்பட்டிருப்பதால் இந்த மக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் காவல்துறையினர் மற்றும் அங்கு உள்ள தீயணைப்பு துறையினரும் அந்த புகை மூட்டத்தை உடனடியாக அமர்த்துவதற்கு மற்றும் அந்த புகை மூட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சியில் இப்போது தீயணைப்பு துறையினர் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துறைமுகம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கப்பலில் உள்ள சல்பேட் வாயு கசிவால் தான் இந்த புகை மூட்டம் ஏற்பட்டு வாயு கசிவால் எரிச்சல், கண் எரிச்சலும் அந்த இருமலும் ஏற்படுவதற்கான காரணம் அந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள வாயு கசிவு தான் காரணம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரை ஓரம் அந்த படகுகள் நிறுத்தப்பட்ட பகுதியில் தான் ஒரு புகை மூட்டமாக காணப்படுகிறது. இந்த புகை மூட்டத்திற்கு சல்பேட் ரசாயனம் தான் காரணம் என தெரிகிறது. இதனால்தான் இருமல், குமட்டல், கண் எரிச்சல் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான காரணம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறிது நேரம் தலைமைச் செயலகத்தின் அருகே இவ்வாறு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையின் மிக முக்கியமான சாலை பகுதியில் இத்தகைய வாயு கசிவு ஏற்பட்டதால் தலைமைச் செயலக ஊழியர்கள் மற்றும் அங்கு உள்ள உயர் நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்திருந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் புகார்தாரர்கள், மனு கொடுப்பவர்கள், இது தவிர பாரிமுனை பகுதியில் உள்ள பல்வேறு வீதிகளில் பல்வேறு பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு வந்திருந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பில், இதே போல மெரினா கடற்கரை பகுதிக்கு அங்குள்ள சென்னை பல்கலைக்கழகம், பிரசிடென்சி கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளுக்கும் வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலும் அது தொடர்பாக தலைமைச் செயலகத்துக்கு வந்துள்ள வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இந்த வாயு கசிவால் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இங்கு துறைமுக வளாகத்தில் குடோன் அருகே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சல்பைட் என்ற கந்தகம் தீப்பற்றி எரிவதால் தான் இந்த புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது என முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெயில் காரணமாக கொளுத்தும் வெயிலால் துறைமுகம் அருகே கொட்டப்பட்டிருந்த அந்த கந்தகம் என்று அழைக்கக்கூடிய சல்பைட் திடீரென எரிந்ததால், சல்பைட் வெயிலில் கடும் வெப்பத்தில் எரியக்கூடிய தன்மை கொண்ட ரசாயனம், அதனால் அது எரிந்ததால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் அந்த குமட்டல் மற்றும் வாயு எரிச்சல், மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுவதற்கு அதுதான் காரணம். அங்கு பரிசோதனை நிலையங்களில், ரசாயன பரிசோதனை நிலையங்களில் உள்ள அந்த சல்பைட் மிகச்சிறிய அளவு அந்த புகை வந்தாலே கடுமையான எரிச்சல் மற்றும் இருமல், கண் எரிச்சல் ஆகியவை ஏற்படும். இது மிகப்பெரிய அளவில் அங்கு கொட்டப்பட்டிருந்த சல்பைட் கொளுத்தும் வெயில் மற்றும் கடல் நீர் ஆகியவற்றால் அவற்றில் எரியூட்டப்பட்டு புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. இதனால் இப்பொழுது தீயணைப்பு வீரர்கள் அந்த சல்பைட்டில் உள்ள சல்பைட் எரிவதை கட்டுப்படுத்துவதற்காக தண்ணீரை பீச்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்க்கிறோம். சல்பைட் கொளுத்தும் வெயில் கடல் நீரால் அங்கு தீப்பற்றி எரிந்ததால் அந்த புகை மூட்டம் ஏற்பட்டது என்றும், இந்த வெயில் காரணமாக துறைமுகம் அருகே கொட்டப்பட்டிருந்த அந்த வேதிப்பொருளான அந்த கந்தகம் தீப்பற்றி எரிந்ததால் இந்த புகை மூட்டம் ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர் இப்பொழுது விரைந்து சென்று அந்த சல்பைட் உள்ள அந்த ரசாயனத்தை, அதனுடைய தீவிரத்தன்மை, அதனுடைய வேதியியல் தன்மையை குறைக்கும் நடவடிக்கையில் இப்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த சல்பைட்டிலிருந்து வெளியாகக்கூடிய புகை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சல்பைட்டை இந்த பகுதியில் அதிக அளவில் கொட்டி வைக்கப்பட்டிருந்ததற்கான காரணம் என்ன, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் சல்பைட்டில் தீ பரவுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். துறைமுக ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியில் அவர்கள் துறைமுக பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த அலட்சியமாக அந்த கண்டெய்னர்களில் இருந்து இறக்கப்பட்ட சல்பைட்
வேதிப்பொருளை அந்த பகுதியில் கொட்டி இருந்ததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. துறைமுகத்தின் ஓரம் கொட்டப்பட்டிருந்த கந்தகம் சல்பேட் என்று அழைக்கக்கூடிய கந்தகம் அந்த பகுதியில் அதிக அளவில் கொட்டப்பட்டிருந்தால் அதிகமான வெயில் மற்றும் கடல் நீர் பட்டதால் அவற்றில் வேதித்தன்மை ஏற்பட்டு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகை மூட்டத்தால் தான் கண்ணெரிச்சல் மற்றும் குமட்டல், இது தவிர அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான, தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான காரணமாக இந்த சல்பைட்டில் உள்ள புகை மூட்டம் தான் காரணம் என கூறப்படுகிறது. எனவே இந்த புகை மூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் இப்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த வேதிப்பொருளில் இருந்து வெளியான அந்த ரசாயன வாயு கசிவு கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாகவும் இதற்கான காரணம் குறித்தும் அந்த பகுதியில் தண்ணீரை தீயணைப்புத் துறையினர் பீச்சை அடித்து இப்பொழுது புகையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கப்படுகிறது. சிறிது நேரம் ஏற்பட்ட அந்த வாயு கசிவால் ஒரு மூச்சு திணறல், பதற்றமான சூழ்நிலை ஆகியவை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு தண்ணீரை பீச்சி அடிப்பதுடன் அந்த ரசாயன புகையை கட்டுப்படுத்தும் ரசாயன பொடிகளும் இப்போது அந்த பகுதியில் தூவப்படக்கூடிய காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசாயன பொடிகளை தூவி அந்த சல்பேட் பகுதியில் இருந்து வரும் புகை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காட்சி ஏற்பட்டுகிறது என்றும் இதனால் தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை என சென்னை துறைமுகம் தரப்பில் இப்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகம் பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதில் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் வேதிப்பொருளான கந்தகத்தில் ஏற்பட்ட கொளுத்தும் வெயிலில் ஏற்பட்ட வேதி வினையால் இந்த திடீர் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது, சிறிது கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை, தீ விபத்து ஏற்படவில்லை. அந்த கந்தகம் தீப்பிடித்து இருந்தது, இப்போது ரசாயன பொடிகள் தூவி அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேதி ஸ்ப்ரே இப்போது அடிக்கப்பட்டு அதிநவீன சாதனங்கள் மூலமாக அந்த வாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை மற்றும் துறை நிர்வாகம் சார்பாக இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு துர்நாற்றத்துடன் ஏற்பட்ட அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கந்தகம் கொட்டப்பட்ட பகுதியில் ரசாயன பொடிகளின் தண்ணீரையும் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை துறைமுகத்தில் கண்டெய்னர்கள் அமைக்கப்பட்டிருந்த அந்த பகுதிகளின் அருகே பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்த அந்த கந்தகம் கொட்டப்பட்டிருந்த அந்த பகுதியில் தான் இப்பொழுது தீயணைப்பு துறையினர் அங்கு தண்ணீரையும் ரசாயன பொடிகளையும் தூவி அணைத்து புகையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் மாஸ்க் போட்டவாறு பொதுமக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறி வரக்கூடிய காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துறைமுக அலுவலகத்திற்கு பின்புறம் இந்த கண்டெய்னர்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த கந்தகம் வேதிப்பொருள் திடீரென அது புகை மூட்டம் ஏற்பட்டதால் அந்த புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்படவில்லை என்று இப்போது துறைமுக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல், அதனை ஒட்டி அங்கு இறக்கி வைக்கப்பட்ட கண்டெய்னர்கள், அதை ஒட்டி குவிக்கப்பட்டிருந்த இந்த சல்பேட் என்று அழைக்கக்கூடிய கந்தகம் வேதிப்பொருளால் இந்த புகை மூட்டம் திடீர் வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் என்று துறைமுக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது ரசாயன பொடிகள் தூவியும் தண்ணீர் பீச்சையும் அந்த சல்பேட் குவியலில் இருந்து புகை கட்டுப்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அருகிலும் ஏராளமான பொக்லைன் எந்திரத்தின் அருகிலும் அந்த ரசாயன பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளிலும் மீண்டும் அந்த வாயு கசிவு ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் துறைமுகம் பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த ரசாயன பொடி மற்றும் தண்ணீரை பீச்சி எடுத்து இப்போது அந்த பகுதியில் தீ ஓரளவு அந்த புகை மூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. துறைமுகம் அருகே ஏற்பட்ட அந்த வாயு கசிவு புகை மூட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இப்போது அங்கு தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை துறைமுகத்தை ஒட்டிய அந்த கடற்பகுதியில் இப்போது சல்பைட் கொட்டப்பட்டிருந்த அந்த பகுதியில் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதனால் ஏற்பட்ட வாயு கசிவால் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்பட்டதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இப்போது சுமார் அரை மணி நேரம் அந்த வாயு கசிவால் ஏற்பட்ட பெரும் பாதிப்புக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த துறைமுக பகுதியில் ஏற்பட்ட அந்த வாயு கசிவினால் அந்த பகுதியில் காமராஜர் சாலையில் சென்ற மக்கள் மற்றும் துறைமுகத்தில் பணிபுரிந்திருந்த ஊழியர்கள், இதே போல தலைமைச் செயலகத்தில் பணிபுரிந்திருந்த ஊழியர்கள், அந்த பகுதியில் அந்த துறைமுகத்தை ஒட்டியுள்ள பேருந்து நிலையங்களில் இருந்த பொதுமக்கள், அங்குள்ள நீதிமன்றம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றிற்கு செல்லக்கூடியவர்கள், பாரிமுனையில் பல்வேறு பொருட்களை வாங்க வந்த பல மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த வாயு கசிவால் கண்ணெரிச்சல் மற்றும்
அங்கு தோல் எரிச்சலாலும் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டதால் அவர்கள் விஷவாயு கசிவு என்ற ஒரு பீதி பரவியது. இது அரை மணி நேரத்தில் அதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு சல்பேட் என்ற வேதிப்பொருளால் ஏற்பட்டுள்ள அந்த புகைமூட்டம் தான் காரணம் என கண்டறியப்பட்டிருக்கிறது.